அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சங்கீதம், சமையல் என்ற இரு கலைகளையும் தவிர கிட்டாவிடம் இன்னொரு அபூர்வ விஷயம் குடிகொண்டிருந்தது. ஒரு அழகான பெண்ணையும் ஒரு நல்ல வாலிபனையும் ஒருங்கே பார்த்துவிட்டால் போதும், அவ்விருவரையும் தம்பதிகளாக்கி விட்டுத்தான் அவர் மறுவேலை பார்ப்பார். பெண் வீட்டிற்கும் பிள்ளை வீட்டிற்கும் நடையாக நடந்து இடையே ஏற்படும் சண்டை சச்சரவுகள், விவாதங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து முடிவில் மங்களகரமாக திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு வெளி கிளம்புவார். இதனால் எத்தனை அலைச்சல், பணச்செலவு ஏற்பட்டாலும் சரி கவலைப்பட மாட்டார். ஒரு சமயம் பங்களாவில் வேலை செய்து வந்த தோட்டக்காரன் மகன் கந்தசாமிக்கும் வீடு கூட்டும் வேலைக்காரி மாரியாயி மகள் வள்ளிக்கும் திருமணம் நடத்த அவர் மேற்கொண்ட முயற்சியில் அவருக்கு ஒரு பயங்கரமான அனுபவம் ஏற்பட்டது உண்மையே. கந்தசாமிக்கு ஏற்கனவே ஒரு மனைவி உயிருடன் இருக்கும் விஷயம் இவருக்கு தெரியாது. கிட்டா இருவர் சார்பிலும் தூது சென்று பேச்சுவார்த்தைகளை ஒரு வழியாக முடித்து வைத்து விட்டார். கல்யாணத்திற்கு முதல் நாள் விஷயம் வெளிப்பட்டுவிடவே பெண் வீட்டார்கள் கிட்டாவை தேடிக்கொண்டு அவரை அடிப்பதற்காக சமையற்கட்டுக்குள் படையெடுத்து விட்டார்கள். நல்ல வேளையாக அது சமயம் எஜமானரும் அம்மாளும் கோடை வாசத்திற்கு குளிர் பிரதேசத்திற்கு சென்றிருந்தார்கள். அதனால் அவரது வேலை அன்று பிழைத்தது. சமயத்திற்கு சிந்தாமணி வந்து அதட்டி அவர்களை அப்புறப்படுத்தியதனால் அவர் உயிரும் மானமும் பிழைத்தன. அதை இப்போது நினைத்து கொண்டு சிந்தாமணிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. போன தடவை பட்டது உனக்கு போதாதா அப்பா என்று கோபமும் பரிகாசமும் கலந்த குரலில் அதட்டினார். ஒரு தடவை ஏதோ எக்கச்சக்கமாகி விட்டது அண்ணா. இதற்கு முன் இம்மாதிரி எத்தனை தடவை விஷயங்களில் எனக்கு வெற்றி ஏற்பட்டிருக்கிறது. அதையே நினைக்க மாட்டேன் என்கிறீர்கள் என்றார் கிட்டா. டிரைவர் சின்னமுத்து, பூக்காரி பங்கஜம், கிளீனர் குமாரசாமி இவர்களுக்கெல்லாம் சாமர்த்தியமாக கல்யாணம் செய்து வைத்தாய். அதற்கு வேண்டுமென்றால் ஒரு பரிசு பத்திரம் எழுதி கொடுத்து விடுகிறேன். ஆனால் இதுவரை நீ வேலைக்காரர்கள் உலகில் வளைய வந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது என்னவென்றால் வீட்டு எஜமானரின் விவகாரங்களிலேயே தலையிடத் தொடங்கிவிட்டாய். நெருப்போடு விளையாடினால் என்ன நடக்கும் தெரியுமா என கோபமாக கேட்டார் சிந்தாமணி. ரொம்ப பயமுறுத்துகிறீர்களே அண்ணா. அந்த பெண்ணும் நம்மை போல் ஒரு வேலைக்காரி தானே. அதனால்தான் ஒன்றும் பிசகு செய்யவில்லையே என்று பல்லை இளித்தார் கிட்டா. மஞ்சுளாவுக்கு கல்யாணம் செய்து வைத்து கண்குளிர பார்க்க உனக்கு ஆசையாக இருந்தால் அவளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மாதம் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு புறப்படு. ஊர் ஊராக திரிந்து ஒரு நல்ல படித்த பையனாக பார்த்து அவள் அந்தஸ்துக்கு தக்கபடியான இடத்தில் நிச்சயம் நான் கூட வேண்டுமானால் உதவி செய்கிறேன். ஆனால் நீ நினைக்கிறபடி ஒன்றும் விஷயம் நடக்காது. வீணாக அந்த ஏழை பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து விடாதே. உன்னை மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று படபடவென்று பேசினார் சிந்தாமணி. அண்ணா, அந்த பெண்ணின் அழகிற்கும் படிப்பிற்கும் அடக்கத்திற்கும் ஆஹா என்று வியப்புடன் கூறிவிட்டு சிந்தாமணியை பார்த்து மேலே பேசாது மெல்ல சிரித்தார் கிட்டா. நாடகங்களில் வேஷங்கள் போட்டு உன் புத்தி வெகுவாக மங்கிவிட்டிருக்கிறது என நினைக்கிறேன். வள்ளியை சுப்பிரமணியர் வந்து மாலையிட்டார் என்றால் அவர் கடவுள். பழக்காரியை ஜமீன்தார் மணந்து கொண்டார் என்றால் அது நாடகக் கதை. இது வாழ்க்கையப்பா, வாழ்க்கை. மஞ்சுளாவும் நம்மை போல் ஒரு வேலைக்காரி, நீயும் ஒரு வேலைக்காரன். கனவு உலகத்திற்கு தாவாதீர்கள். நிஜ உலகிலேயே நடவுங்கள். போதும். எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்பது தெரியுமல்லவா. நீ பச்சை குழந்தை அல்ல. அதனால் நல்ல விதத்தோடு நடந்து கொள் என்று சினம் பொங்கிய குரலில் முடித்தார் சிந்தாமணி. கிட்டாவுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அண்ணா, என் மனதில் இருக்கும் எண்ணம் எல்லாம் உமக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்ரே கண்களா வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு கடகடவென்று உரத்து சிரித்தார். நீ அடிக்கடி அந்த பெண் மஞ்சுளாவிடம் கிரிதரனை பற்றி புகழ்ந்து பேசுவதை நான் கவனிக்காதது போல் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். பெட்ரோலையும் நெருப்பையும் பக்கத்திலே வைத்து பற்றி கொள்ளட்டும் என்று யாரும் பிரார்த்திக்க வேண்டாம். அதுபோல ஒரு சுதந்திரமான கல்யாணமாகாத வாலிபன் அருகே ஒரு அழகான பெண்ணை வைத்து இருவருக்கும் அன்பு ஏற்பட வேண்டும் என்று நீ வேப்பிலை அடிக்க தேவையில்லை என்றார் கடிந்து கொள்ளும் பாவனையில் சிந்தாமணி. அண்ணா, நீங்கள் உண்மையில் பெரிய ஆசாமிதான். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு எங்கே படப்போகிறது என்று நான் ஏமாந்தல்லவா போய்விட்டேன் என்று கூறிவிட்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டார். போர்வையை மெல்ல இழுத்து மூடிக்கொண்டு சிந்தாமணியை ஓரக்கண்களால் பார்த்துவிட்டு ஒரு புன்முறுவலுடன் கண்களை மூடிக்கொண்டார். இதை தெரிந்து கொள்ள யாரும் எந்த தனி பள்ளிக்கூடத்திலும் போய் படிக்க வேண்டியதில்லை. மேலும் காதல் என்பது ஒழிக்க முடியாத ஒரு விஷயம். யாரிடமும்
சொல்லாது ரகசியமாக ஒரு உள்ளத்திலிருந்து இன்னொரு உள்ளத்திற்கு தாவிவிடும். அதனுடைய சேஷ்டைகள் காதலர்கள் முகத்திலே அசட்டுக்கலையாக வழிந்தோட தொடங்கி விடுகிறதே. நம்ம கிரிதரன் அவர்களுக்கு அந்த பெண் மஞ்சுளா மேல் அன்பு விழுந்து விட்டது என்பதை அவள் வந்த மறுநாளே நான் ஊகித்து கொண்டு விட்டேன். முந்தா நாள் அவர் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தபோது தானே வலிய அந்த பெண்ணை பற்றி பேச ஆரம்பித்ததை கேட்டதும் நான் திடுக்கிட்டு போய்விட்டேன். உனக்கும்தான் தெரியுமே, சாதாரணமாக கிரிதரன் சரளமாக பேசும் ஆசாமி அல்ல. கொஞ்சம் அமுத்தல் என்று அப்படிப்பட்டவர் தன்னுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாவற்றையும் மறந்து ஒரு வேலைக்காரனிடம் ஒரு யுவதியை பற்றி வர்ணிக்கத் தொடங்கினால் அதை என்னவென்று சொல்வது? ஓஹோ, விஷயம் முற்றிவிடும் போலிருக்கிறதே என்று எண்ணி பயந்து நேற்று அதற்கு சற்றென்று ஒரு முட்டுக்கட்டையும் போட்டுவிட்டேன் என்றார் சிந்தாமணி. என்ன அண்ணா செய்தீர்கள் என்று பரபரப்புடன் கேட்ட கிட்டா நிமிர்ந்து உட்கார்ந்தார். சிந்தாமணி நிதானமான குரலில், அந்த பெண் மஞ்சுளாவுக்கு கொஞ்சம் புத்தி சொன்னேன். கிரிதரன் தன் மீது அன்பு கொண்டு விட்டான் என எண்ணி அந்த பெண் ஏமாந்து நடக்கக்கூடாது என்று முன்னதாகவே அணை போட்டு விட்டேன். எஜமானர் நாராயணன் அம்மா சௌமினி அந்தஸ்து, பணம், பதவி முதலிய பல முட்டுக்கட்டைகளின் இடையே இந்த அன்பு கல்யாணமாக மலர முடியாத விஷயம். ஆனால் காதல் கடும் புயல் போல் மனதை உலுக்கினால் எவ்வளவோ நல்லவர்கள் கூட தீய வழியிலே புகுந்துவிட நேர்ந்துவிடும். கிரிதரன் செல்வ சீமான் மகன். ஆண் பிள்ளை வாழ்வில் ஒரு முறை தவறிவிட்டால் தலை போய்விடாது. சமூகம் அதை பொருட்படுத்தவும் செய்யாது. ஆனால் ஏழை பெண் மஞ்சுளா காதல் நிமித்தம் பாதையினின்று விலக இயலுமா? அவ்வாறு செய்தால் அவளை சமூகம் மன்னித்து ஏற்குமா? அதனால்தான் நான் முன்ஜாக்கிரதையாகவே அணை போட்டு விட்டேன். அந்த பெண் மிகவும் கெட்டிக்காரி. நான் காலையில் அவளிடம் பேசிய தோரணையில் இருந்து விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பாள் என்றார். என்ன அண்ணா சொன்னீர் என்று ஆவலுடன் கேட்டார் கிட்டா. மஞ்சுளாவிடம் சிந்தாமணி கடுமையாக பேசிவிட்டாரோ என்றதொரு கவலை கிட்டாவுக்கு சற்றென்று ஏற்பட்டுவிட்டது. நீ இந்த வீட்டில் எங்களைப் போல் ஒரு வேலைக்காரி, உனது நிலையை மறக்காது என்று கொஞ்சம் உள்ளத்தில் படும்படி அவளுக்கு எச்சரித்தேன். என்மேல் அந்த பெண்ணிற்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் கடமையை செய்துவிட்டேன். மனம் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது என்றார் சிந்தாமணி விரக்தியாக. போங்கள் அண்ணா, நீங்கள் அந்த பெண்ணிடம் கடுமையாக பேசிவிட்டிருக்கிறீர்கள். அந்த பெண் ஏதோ தலைவிதி பயனால் இங்கே ஒரு வேலைக்காரியாக வந்து விட்டிருக்கிறாளே ஒழிய அவள் படிப்பிற்கும் லட்சணத்திற்கும் என்று முடிக்க முன் சிந்தாமணி குறுக்கிட்டு, ஒரு பெரிய செல்வ சீமானது மருமகளாக ஒரு பெரிய வீட்டின் எஜமானியாக இருக்க வேண்டியவள் என்றுதானே சொல்கிறாய்? போதும் உன் பேத்தல், படுத்து தூங்கு. விடிந்ததும் உன் வேலையை நீ கவனி. மஞ்சுளாவை நான் எனது சொந்த மகளாக பாவிக்கிறேன். அவளுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் என்னை அது மிகவும் பாதிக்கும். இப்போது தெரிந்ததா ஏன் எனக்கு கோபம் உன் மீது வருகிறதென்று என கேட்டுவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டார். இருவருக்கும் உறக்கம் சீக்கிரத்தில் வரவில்லை. சல்லடை போட்டு சலித்தாலும் மஞ்சுளா போன்ற ஒரு பெண் கிரிதரனுக்கு கிடைக்காது என்று தீர்மானித்திருந்த கிட்டாவுக்கு இந்த உலகத்தின் போக்கே பிடிக்கவில்லை. பணம், பதவி, அந்தஸ்து என்ற பிளவுகள் இளம் காதலர்களை ஏன் வீணாக பிரித்து நாசமாக்க வேண்டும்? ஏன் என்று மனம் பலவும் எண்ணியதால் விடிய விடிய அவர் தூங்கவே இல்லை. ஆனந்த நிலையத்தில் மற்ற எல்லோரையும் விட மஞ்சுளாதான் முதலில் படுக்கையை விட்டு எழுந்திருப்பது வழக்கம். அன்று வழக்கத்தை விட இன்னும் சற்று முன்னதாகவே எழுந்துவிட்டாள். சோப்பு துவாலை சகிதம் அவள் கதவை மெல்ல திறந்து கொண்டு வெளியே வந்தபோது ஆச்சரியத்தில் மூழ்கி போனாள். அவளை முந்திக் கொண்டு அந்த வீட்டு வேலைக்காரர்கள் அனைவரும் விடுவதற்கு வெகு முன்னதாகவே எழுந்து விட்டிருந்ததும் அல்லாமல் பரபரப்பாக தங்கள் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தார்கள். மாடிப்படிகள் மீது சந்தடி செய்யாது மெல்ல இறங்கி ஸ்நான அறையை நோக்கி விரைந்தாள் மஞ்சுளா. வழியில் அவள் கண்டதையெல்லாம் நம்ப முடியவே இல்லை. சாதாரணமாக வேலைக்காரி மாரியாயும் முத்துநாகமும் ஒன்று கூடிவிட்டால் வீட்டில் வேலை ஒன்றுமே நடக்கவே நடக்காது. கையில் தொடப்பத்தையும் இடுப்பில் குடத்தையும் வைத்துக்கொண்டு மாரியாயி கதை பேசத் தொடங்கி விடுவாள். தன் வேலையை சிறிதும் பொருட்படுத்தாது முத்துநாகம் பல்லை காட்டிக்கொண்டு அவள் பேச்சு ரசித்தபடி நின்று விடுவாள். இடையே சமையற்காரர் கிட்டா வந்து விரட்டினாலொழிய இருவரும் நின்ற இடத்தை விட்டு அசைய மாட்டார்கள். ஆனால் அன்று மாரியாய்க்கு பேச நேரம் இருக்கவில்லை. முத்துநாகத்திற்கும் கேட்க பொழுது இல்லை. இருவரும் இரவு தூங்கினார்களோ இல்லையோ என வியக்கும்படி பங்களாவின் தரை முழுவதையும் பெருக்கி கழுவி துடைத்து சுத்தமாக்கி விட்டிருந்தார்கள்.
வஜ்ரவேலு நாற்காலி, மேஜை முதலியவற்றை தட்டி தும்பு தூசியின்றி துடைத்து அவைகளை இருக்க வேண்டிய இடத்தில் போட்டு ஒழுங்குபடுத்தியிருந்தான். அத்துடன் கீழே ஹாலில் மத்தியில் கிடந்த தந்த வேலை செய்த கருங்காலி வட்ட மேஜை மீது பீங்கான் பூந்தொட்டி ஒன்றை துடைத்து வைத்து தோட்டத்தில் மலர்ந்திருந்த புஷ்பங்களை அதில் செருகி அழகு செய்திருந்தான். பூஜை அறையில் அன்னபூரணியம்மாள் கொளுத்தி வைத்த சந்தன ஊதுவத்தி கற்றையின் மனம் வீடு முழுவதும் பரவி பிரமளித்து கொண்டிருந்தது. வேலைக்காரர்கள் அனைவரிடமும் ஒருவித பரபரப்பு காணப்பட்டது. அத்துடன் கண்களில் ஒரு கலக்கமும் தென்பட்டது. மஞ்சுளாவுக்கு எல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எஜமானி அம்மாள் வருகிறார்கள் என்றால் ஏன் இத்தனை மிரட்சி? அவர்கள் என்ன கரடியா, புலியா, சிங்கமா? இப்படி பலவாறு எண்ணியபடி விரைவில் ஸ்நானத்தை முடித்துக்கொண்டு மாடி அறைக்குள் வந்தாள். சந்திராவும் அன்று சற்று முன்னதாகவே எழுந்துவிட்டிருந்தாள். இரவு முழுவதும் நன்றாக தூங்காததனால் அவள் முகம் வாடி சோர்ந்து காணப்பட்டது. அவள் கொஞ்ச நேரம் அழுது கொண்டிருந்தாள் என்பதை சிவந்து காணப்பட்ட விழிகள் தெரிவித்தன. எனினும் மஞ்சுளா அவளை ஒன்றும் விசாரிக்கவில்லை. மௌனமாக அவளுக்கு காலையில் தான் செய்ய வேண்டிய வேலைகள் அத்தனையும் செய்து முடித்துவிட்டு காலை ஆகாரம் அருந்த கீழே வந்தாள். பங்களாவில் இரைச்சல் மிகுந்த இடம் சமையற்கற்றுதான். அதன் தலைவரான கிட்டாவுக்கு மெதுவாக பேசவே தெரியாது. சமுத்திரத்தை போல் இரைச்சலிட்டு அம்பிப்பயலை அழைப்பார். 8 வீடுகள் கேட்கும்படி உரக்க சிரிப்பார். அதனால் மற்ற வேலைக்காரர்கள் அவருக்கு கோடி இடி கிட்டா என்று ஒரு பட்டத்தை வழங்கியிருந்தார்கள். கிட்டாவின் கோடை இடி குரல் கூட அன்று ஓய்வு கொண்டு விட்டது போல் சமையல் கட்டில் கரண்டிகளின் ஓசையைத் தவிர ஒரே நிசப்தம் நிலவியது. இதை காண மஞ்சுளாவுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. கிரிதரனுக்கோ சந்திராவுக்கோ கொஞ்சமும் அஞ்சாது அவர்கள் முன்னிலையில் கடகடவென்று அட்டகாசமாக சிரிக்கும் சுபாவம் உடைய கிட்டா கூட எஜமானியின் வருகையை உணர்ந்து அஞ்சி ஒளிந்து கொண்டு விட்டாரா என்ன? பின்கட்டை தாண்டி மெல்ல சமையல் அறைக்குள் வந்தாள் மஞ்சுளா. இரவு முழுவதும் சரியாக தூங்காததனால் ஏற்பட்ட உடல் அயற்சியும் விரைவாக காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற கவலையால் ஏற்பட்ட பதற்றமும் சேர்ந்து கொள்ளவே மூளை குழம்பிவிட்டவர் போல் சமையல் அறையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தார் கிட்டா. ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தில் உட்கார்ந்து படித்தால்தான் பரீட்சைக்கு வேண்டிய பாடங்கள் மனதில் பதியும். அதுபோல் கிட்டாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவரது சமையல் அறைக்கு தூண்டுகோலாக அமைந்திருந்தது. தன் கையினால் துவைத்து பழுப்பாக்கி விட்டிருந்த குண்டங்கி சிவப்பு கரை வேட்டியை முழங்காலுக்கு மேல் இழுத்து கச்சம் கட்டிக்கொண்டு அதற்கு மேல் கரிபடிந்த கைப்பிடி துணியை இடுப்பில் செருகிக் கொண்டால்தான் அவருக்கு சமையல் வேலையில் உற்சாகம் உண்டாகும். சலவையில் இருந்து அவர் அன்று எடுத்து உடுத்தி கொண்டிருந்த வெள்ளை கதர் வேட்டி உடலை உறுத்தி கொண்டிருந்தது. மேலே போட்டிருந்த கதர் சட்டை அனலாக வெந்து தொலைத்தது. வேலையில் எண்ணம் ஓடாதவராக தமது எரிச்சல் அனைத்தையும் அம்பிப்பயல் மீது காட்டினார். அம்பிப்பயல் நெற்றியில் பட்டையாக விபூதியும் இடையில் வெள்ளை கதர் வேஷ்டியும் மேலே கதர் சட்டையுமாக சினிமா பார்க்க புறப்பட்டவன் போல் உல்லாசமாக காட்சியளித்தான். மஞ்சுளாவை கண்டதும் பற்களை காட்டி, இவ்வளவு நாள் பெட்டிக்குள் கிடந்த எங்கள் யூனிஃபார்ம் இன்று வெளியே வந்துவிட்டது. சமையல் அறையில் வேலை செய்கிறவர்கள் சுத்தமான ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பது எஜமானி அம்மாள் உத்தரவு என்றான். கிட்ட அவனை எரித்து விடுகிறவர் போல் விரைத்து நோக்கவே நெய்டின்னை தூக்கி கொண்டு உக்ரான அறைக்குள் பறந்தோடி விட்டான். நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டு அவர் மஞ்சுளாவின் பக்கம் திரும்பினார். கபடமற்ற பச்சிளங்குழந்தை போன்ற அவளது முகத்தை கண்டதும் கிட்டாவின் எரிச்சல் எல்லாம் பஞ்சாக பறந்தோடிவிட்டது. மகாலட்சுமி போல் வந்து நின்றாலே வீடு முழுவதும் கலையாகி விடுகிறதே. கருணை மிகுந்த குளிர்ந்த முகம். இவள் அல்லவா இந்த வீட்டின் எஜமானியாக இருக்க வேண்டியவள் என்ற எண்ணம் இழையோட காவி ஏறிய பற்கள் அனைத்தும் தெரிய இன்முகம் காட்டி அவளை வரவேற்றார். வழக்கம் போல் வெகுநேரம் அவள் சாப்பிடும் வரை எதிரே நின்று கொண்டு வார்த்தையாட கிட்டாவுக்கு அன்று நேரம் இடந்தரவில்லை. எனினும் அவளிடம் பேசாது இருக்கவும் அவரால் முடியவில்லை. சூடாக இப்பொழுதுதான் எடுத்த இட்லி, உங்களுக்கு பிடித்த வெங்காய சாம்பாரும் தயாராக இருக்கிறது என்று உபசரித்த வண்ணம் அடுப்பு மேடை அருகே ஒரு மனைப்பலகையை இழுத்து போட்டார். வந்த நாளிலிருந்து தன்னிடம் அன்பு காட்டி இனிமையாக வார்த்தையாடிய அந்த முதியவரின் வேண்டுகோளை மஞ்சுளாவினால் தட்ட முடியவில்லை. பகல் பொழுது சாப்பிட இன்று வெகுநேரம் ஆகும். அதனால் இன்னும் ஒரு இட்லியை கூட சாப்பிட்டு விடுங்கள்
எஜமானி அம்மாளுக்காக இப்பொழுதுதான் வெண்ணெய் உருக்கி காய்ச்சிய பசுநெய். முதலில் நீங்கள் கொஞ்சம் சாம்பிள் பாருங்கள் என்று சிரித்துக்கொண்டே ஒரு கிண்ணம் நெய்யை இலை மீது கவிழ்த்தார். மஞ்சுளாவுக்கு உண்மையில் அன்று கொஞ்சமும் பசியில்லை. வற்புறுத்தி அந்த பெரியவர் பரிமாறியவைகளை எரித்துவிட்டு எழுந்திருக்க மனமின்றி வேண்டாவெறுப்பாக இட்லிகளை விண்டு விழுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய பார்வை எதிரே சுவரோரமாக தட்டுகளின் தாம் நறுக்கி குவித்து வைத்திருந்த காய்கறி வகைகள் மீது திரும்புவதைக் கண்ட கிட்டா புன்முறுவலளித்தார். ஒரு பெரிய கல்யாண விருந்துக்கு தயாரிப்பது போல் மலைகளாக காய்களை நறுக்கி குவித்து விட்டேன் என்றுதானே நினைக்கிறீர்கள்? அதுதான் இந்த வீட்டின் ரகசியம். இங்கே ஒருத்தருக்கு பிடித்தது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. எஜமானி அம்மாளுக்கு 2 வேளையும் புதிதாக பருப்பு சாம்பார் செய்தாக வேண்டும். எஜமானருக்கு பத்தியமாக வத்த குழம்பு, பொரிச்ச கூட்டு, மிளகு ரசம் என்று தனியாக சமைக்க வேண்டும். சந்திரா அம்மாளும் கிரிதரனும் இலையில் போட்டதை குறை சொல்லாமல் சாப்பிடுவார்கள். அவர்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த பையன் ஜெகதீசன் பெரிய முசுடு. காசிக்கு போய்விட்டு வந்தவர்கள் போல் சில காய் வகைகளை கையாலேயே தொடவும் மாட்டார். இனிமேல் எனக்கு மூச்சு விட நேரம் இருக்காது. விதவிதமாக 3 வேளையும் சமைத்து என் முதுகு பிளந்துவிடும் என்று பெருமூச்சுடன் நிறுத்தினார். வேகமாக காப்பியை பருகிவிட்டு டம்ளரை கீழே வைத்த மஞ்சுளா இலையை சுருட்டி கொண்டு எழுந்தாள். ஜெகதீசன், அது யாரு என்று வியப்புடன் கேட்டாள். உங்களுக்கு சந்திரா அம்மா சொல்லியிருப்பார்கள் என்று நினைத்தேன். அந்த அம்மாளுக்கு தன் அண்ணன் ஜெகதீசன் பெயரை உச்சரிக்க கூட பிடிக்காது. அவர்கள் மீது குற்றமில்லை. சாதாரணமாக மூத்த தாரத்தின் குழந்தைகளுக்கும் இளைய தாரத்தின் குழந்தைகளுக்கும் ஒற்றுமை அவ்வளவாக இருப்பதில்லை. இது சகஜமான விஷயம். எஜமானருடைய 2வது மனைவியின் பிள்ளைதான் ஜெகதீசன். வயதில் கிரிதரனை விட ஒரு சில வருஷங்கள் தான் இளையவர். அவரும் அண்ணாவைப் போல் பட்டதாரிதான். ரசாயனத்தில் என்னவோ மேலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக வீட்டில் பேசிக்கொண்டார்கள். அதனால் 2½ வருஷம் நாகபுரியில் இருப்பதாக காதில் பட்டது. இப்பொழுதுதான் ஊருக்கு திரும்பி வருகிறார் என்று முடித்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். பிறகு மிகவும் தாழ்ந்த குரலில், ஸ்ரீமான் நாராயணன் லேசுப்பட்டவர் அல்ல. உல்லாசமான போக்குடையவர். தற்சமயம் உயிருடன் இருக்கும் எஜமானி அம்மாள் அவருடைய 3வது மனைவி. இந்த பலதார விவாக சட்டம் மட்டும் அமலுக்கு வராதிருந்தால் மனிதர் இன்னும் 2 பெண்களை கட்டி போட்டிருப்பார். அவரை சொல்லி குற்றம் என்ன? அவர் கையில் பணம் இருக்கிறது. நமது சட்டப்பையில் புதிதாக விவாகம் பற்றி ஒரு சட்டம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அவா. தமது வயதுக்கு ஒவ்வாத இளம் பெண்களை மணக்க துணியும் புருஷர்களுக்கு 6 மாதம் கடுங்காவல் என்று ஒரு புதிய சட்டம் அமைத்தால் என்று முடிக்காமல் நிறுத்திவிட்டு சிரித்தார். நீங்கள் மந்திரியாக இருக்கும் காலத்தில் இந்த மாதிரியான புதிய சட்டங்கள் உருவாக்கலாம் என்று பதிலளித்த மஞ்சுளா தன் கவலைகளை அனைத்தையும் மறந்து அவர் கூட சேர்ந்து சிரித்துவிட்டாள். எதற்கு சொல்கிறேன் என்றால், வயதுக்கு ஒவ்வாத விவாகத்தினால் எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதனால் சமுதாயம் சீர்கேடடைகின்றன என்று முடித்த கிட்டா கொஞ்ச நேரம் சிந்தனையில் ஈடுபட்டு மௌனமாக நின்றார். மஞ்சுளா தோட்டத்தின் பக்கம் போக திரும்பியதைக் கண்டதும் மேலே பேச ஆரம்பித்தார். ஜெகதீசனது தாய் அவர் பிறந்த உடனேயே மரணமடைந்து விட்டார்கள். அதனால் மூத்தவளே தன் குழந்தை போல் இளையவள் மகனை எடுத்து வளர்க்க நேரிட்டது. சந்திரா பிறந்த பின்னர் அந்த அம்மாளும் கொஞ்சம் காலத்தில் மரணமடைந்து விடவே ஜெகதீசனை அவனது பாட்டி எடுத்துச் சென்று வளர்த்தார்கள். அனாதையாக இருக்க வேண்டும் என்ற விதி அந்த பையனின் தலையெழுத்து போலும். அதனாலோ என்னவோ பையனுக்கு 10 வயது ஆகும் முன் பாட்டியாரும் இறந்து விட்டார்கள். அதற்கு பிறகு படிப்பின் நிமித்தம் பள்ளிக்கூடம், ஹாஸ்டல் என்று வாலிப வயது முழுவதையும் வெளியூர்களிலேயே கழித்து விட்டார். இடையே கலாசாலை விடுமுறையின் போது அவ்வப்போது இங்கே ஒரு சில தினங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தங்கும் வழக்கம். சேர்ந்து குடும்பத்துடன் ஒன்றி வசிக்காததனால் அவருக்கு இந்த குடும்பத்தில் அவ்வளவாக பற்றுதல் கிடையாது என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தார். அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. முணுமுணுத்துவிட்டு மஞ்சுளா வெளியே போக காலடி எடுத்து வைத்தாள். ஆனால் கிட்டா அவளை அப்பால் செல்ல விடவில்லை. மேலே பேசிக்கொண்டே போனார். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்திருப்பது நல்லது. ஜெகதீசனுக்கும் அவர் அண்ணா கிரிதரனுக்கும் இடையே கிடக்கும் துரும்பு கூட வேகாது. இத்தனை பகை, வேறு தாயார்களின் குழந்தைகள் என்ற வேற்றுமை இதற்கு ஒரு காரணமாக இருந்த போதிலும் சுமார் 2½ வருஷங்களுக்கு முன் நடந்த சம்பவம்தான் துவேஷத்திற்கு முக்கிய காரணமாகும்.
அப்பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜெகதீசன் இங்கே விடுமுறைக்காக வந்திருந்தார். பிஏ பரீட்சையில் தேறிவிட்ட மகிழ்ச்சியை கொண்டாட சௌமினி அம்மாள் ஒரு பிக்னிக் ஏற்பாடு செய்தார்கள். ஜலங்கண்டானுக்கு 10 மைலுக்கு அப்பால் மேற்கு திக்கில் இருளன் குன்று என்று ஒரு சிறு மலை இருக்கிறது. ரஸ்தா அமைக்க கல்வெட்டும் பெரிய தொழிற்சாலையொன்றும் அதன் அருகே இருக்கின்றன. அதை தவிர மலையில் ஒரு சிறு விஷ்ணு கோயில் உள்ளது. இரண்டையும் தவிர கண்ணுக்கு குளிர்ச்சியான பிரமாதமான காட்சிகள் சிற்பங்கள் ஏதும் கிடையாது. சொல்லப்போனால் வெயில் காலத்தில் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச மரங்களும் காய்ந்து தீந்து இரக்கமற்றவர்கள் நெஞ்சு போல் வெடித்து விகாரமாக காணப்படும். அந்த இடத்திற்கு தலைவெடிக்கும் சித்திரை மாத வெயிலில் வனபோஜனம் செய்ய போக வேண்டும் என்று சௌமினி அம்மாளுக்கு ஏன் யோசனை தோன்றியதோ தெரியவில்லை. வனபோஜனத்திற்கு வேண்டிய தயிர் சாதம், புளியோதரை எல்லாம் நானே அன்று கருத்தோடு செய்து கட்டி கொடுத்து அனுப்பியிருந்தேன். காலையில் புறப்பட்ட போனவர்கள் கொஞ்ச நேரத்திற்குள் திரும்பி வந்து விட்டார்கள். ஏன் என்று ஆவலுடன் நான் வெளியே வந்து எட்டி பார்த்தபோது திடுக்கிட்டே போய்விட்டேன். பேச்சு மூச்சு இல்லாது கிடந்த சந்திரா அம்மாளை காரில் இருந்து தூக்கி கயிற்றுக்கட்டிலில் போட்டு மாடிக்கு எடுத்து போனார்கள். அன்றிலிருந்து சந்திரா அம்மாள் நடக்க முடியாமல் நொண்டியாகி விட்டார்கள். எத்தனையோ வைத்தியர்கள் பார்த்தார்கள், ஒன்றும் பயனில்லை. இடுப்பு எலும்பில் அடிபட்டு கால் நரம்புகள் சோர்ந்து விட்டதாக சொல்லி கொண்டார்கள். சந்திரா அம்மாளுக்கு அந்த வருஷம் கல்யாணம் நடக்கப் போவதாக பேசிக்கொண்டார்கள். இந்த விபத்திற்கு பிறகு கல்யாண பேச்சே காதில் படவில்லை. பணம் எவ்வளவு இருந்து என்ன பயன்? நொண்டி பெண்ணை யார்தான் கல்யாணம் செய்து கொள்வார்கள் என்றார் விரக்தியாக. சந்திராவுக்கு கால் எப்படி ஊனமாயிற்று என்பதை வந்த நாளில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா மஞ்சுளாவுக்கு ஏற்பட்டிருந்தது. எனவே சற்றென்று, ஆமாம், எப்படி விபத்து ஏற்பட்டதாம் என்று ஆவலுடன் கேட்டாள். அதுதான் யாருக்கும் தெரியாத ரகசியம். மலைப்படிகளில் இடறி உருண்டு விழுந்து விட்டதாக சொல்லி கொண்டார்கள். ஆனால் எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. வேறு விதமாக எப்படியோ இந்த விபத்து ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அன்றிலிருந்து அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் விஷயங்கள் எல்லாம் மாடியிலேயே நடைபெற்றதனால் எங்களுக்கு ஒன்றும் விவரம் புரியவில்லை. என்னவோ எல்லோரும் கசமுசா என்று பேசிக்கொண்டார்கள். விபத்து நடந்த 2 வாரங்களுக்கு பின் ஜெகதீசனும் சௌமினி அம்மாளும் புறப்பட்டு பெங்களூர் சென்று விட்டார்கள். கோடை கழிந்த பின்னர் மறுபடி ஊருக்கு வந்தார் ஜெகதீசன். பெங்களூரில் இருந்து வந்து 4-5 நாட்கள் கூட ஆகவில்லை. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு பெரிய அடிதடி சண்டையே வந்துவிட்டது. இந்த தடவை யுத்தம் மும்முரமாகிவிட்டதனால் எஜமான் இடையே புகுந்து சமாதானம் செய்து வைத்து மேற்படிப்புக்காக உடனே ஜெகதீசனை நாகபுரிக்கு அனுப்பி வைத்தார். இதையெல்லாம் எண்ணும்போது ஜெகதீசன் மறுபடி இங்கு வருகிறார் என்று நினைக்கையில் எனக்கு என்னவோ மனம் அவ்வளவு சந்தோஷமாக இல்லை என்று முடித்த கிட்டா சுவரின் பக்கம் திரும்பினார். உடனே மின்சாரத்தினால் தாக்குண்டவர் போல் துள்ளி குதித்துவிட்டு, அடடா, மணி சக்கரம் கட்டிக்கொண்டு பறக்கிறது. நான் கதை பேசிக்கொண்டே நிற்கிறேனே, 9 மணி வண்டிக்கு அவர்கள் வந்து விடுவார்களே என்று பதறிவிட்டு ஒரே பாய்ச்சலாக உக்ரான அறையை நோக்கி ஓடினார். நெய்டின்னை தூக்கி கொண்டு அங்கு போன அம்பி பயல் மாயமாக போய்விட்டானா என்ன? எஜமானி அம்மாளுக்காக தேடி தேடி அபூர்வமாக வாங்கி வைத்திருக்கும் மாதுளம் பழங்களை ஒரு சமயம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறானோ என்னவோ என்ற கவலை அவரை அங்கே நெட்டி தள்ளி கொண்டு ஓடியது. தோட்டத்தின் இடது கோடியில் வைத்திருந்த குப்பை தொட்டியில் இலையை போட்டுவிட்டு குழாய் அடியில் கையை கழுவிக்கொண்டு மஞ்சுளா சமையற்காரர் சொன்னவைகளை திரும்ப திரும்ப எண்ணியபடி நின்று கொண்டிருந்தாள். கிரிதரனுக்கு பிடிக்காத சகோதரன் என்று கிட்டா சொல்ல தெரிந்து கொண்டதனாலோ என்னவோ ஜெகதீசன் என்பவரை பாராத முன்பே அவளுக்கும் பிடிக்கவில்லை. ஆனந்த நிலையத்தில் வந்து தங்கியிருந்த இந்த ஒரு சில தினங்களில் தன் உள்ளத்தை கவர்ந்து கொண்டு விட்டிருந்த கிரிதரனை அவள் ஓரளவு அறிந்து கொண்டிருந்தாள். பணத்திமிர், படித்துவிட்ட அகந்தை, அழகன் என்ற ஆணவம் இவைகள் ஏதும் இல்லாத கருணை நிறைந்த இளகிய உள்ளம் கொண்ட உத்தமன் என்றுதான் அவளது உள்ளம் அவனை கற்பனை செய்து கொண்டிருந்தது. அண்ணன் தம்பி இருவருக்கும் ஆகாது என்றால் அதற்கு காரணம் பொறாமை கொண்டு தன் அண்ணனை வீண் சண்டைக்கு இழுத்திருக்க வேண்டும் என எண்ணியபடி சிந்தனை வசமாக இருந்தாள். மஞ்சுளா என்று தன்னை யாரோ மெல்லிய குரலில் கூப்பிடுவதை கேட்டதும் திடுக்கிட்டு போய்விட்டாள். பின்கட்டு வாயிற்படி அருகில் நின்று கொண்டிருந்த அன்னபூரணி அம்மாள் அவளை கண்டதும் லேசாக முருவளித்துவிட்டு, இப்படி கொஞ்சம் உள்ளே வாமா,
உன்னிடம் ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும் என்று உத்தரவிட்டாள். மஞ்சுளா மீண்டும் திடுக்கிட்டு போனாள். இதென்ன கூத்து? கடந்த நாள் காலை டிரைவர் சிந்தாமணி ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும் என்றார். அன்று இரவு அவளிடம் ஒரு முக்கிய விஷயம் பேச சந்திரா அழைத்தாள். இன்று காலை மறுபடி ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும் என்று கிட்டா 1 மணிக்கு மேல் நின்று விவரித்தார். இப்பொழுது என்னவென்றால் அன்னபூரணி அம்மாள் ஏதோ முக்கிய விஷயம் சொல்ல அழைக்கிறார்கள். இப்படி எல்லோரும் முக்கிய விஷயங்களை அவளிடம் சொல்ல ஆவல் படுவதற்கு அவள் என்ன அத்தனை பெரிய ஸ்நானத்தையா வகிக்கிறாள்? என்று எண்ணியபடி மெல்ல அன்னபூரணியை தொடர்ந்தாள். வீடியோ பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க.